வணக்கம். வளமைய அகாடமில இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். Objectives of NDPS Act can be achieved only by carrying out the structural reforms. அது வந்து ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த NDPS ஆக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் இன் சைக்காட்ரிக் சப்ஸ்டன்சஸ்ன்றது தான் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம், இந்த ஆக்டோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இப்போ இந்த ஹெச்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து எப்போ முழுமை அடையாம போகும்னா, ஒரு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா அது வந்து முழுமை அடையாம போயிடும். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ்ல என்ன வந்து இல்லைன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் வந்து லைக் தமிழ்நாட்டில் முக்கியமா வந்து மதுரை, தேனி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து தான் வந்து இந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடான எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. அங்கதான் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கேசஸுமே இருக்கு. ஓவரால் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது 50% வந்து உங்களுக்கு இந்த 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தே இருக்கு. ஆனா அவங்களோட பினான்சியல் அசட்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்காம எங்களால வந்து ஆக்ஷனே எடுக்க முடியலன்றத இதோட முக்கியமான நியூஸா இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இவங்களோட ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாம் எதனால தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. நமக்கு வந்து கேசஸ் வந்து மதுரையில இருக்கு, ஆனா அவங்க எல்லாம் போயிட்டு ஆந்திரா, தெலுங்கானா அந்த மாதிரி ஒரு சில ரீஜியன்ஸ்ல வந்து அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பட் அவங்களோட ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாம் தெரியாததுனாலதான் வந்து இந்த மாதிரி எங்களால இந்த கேசஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பியூரோக்கு கீழே வந்து வேகன்சிஸ் அதிகப்படுத்தி ஆன் ப்ரையாரிட்டி இதுக்கான ஆட்களை வந்து உள்ள எடுக்கிறது ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலயமா தான் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது வந்து ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்குன்னு ஒரு தனி பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த பிளாட்ஃபார்முக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். அண்ட் அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே எந்த நிலைமையில இந்த கேஸ் இப்போ போயிட்டு இருக்குன்ற வரைக்கும் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாம இந்த ட்ரக்ஸை வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒழிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த நியூஸ். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வளமை அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.